வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் ரோபோ சங்கர் மரணத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். ரோபோ சங்கரோட மரணத்திற்கு காரணம் அவருக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்திருக்கிறது. அதனால் கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு. வயசு 47 வயசு தான் அப்படின்லாம் பேசு பொருளாக இருக்குது. இதில் ரோபோ சங்கருடைய சகோதரர் அவர் ஒரு வித்தியாசமான கருத்து ஒன்று சொல்கிறார். பொதுவாக மது அருந்தி கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரோபோ சங்கர் ஒரு நடிகர் அப்படின்ற போர்வையில் பார்க்கும்போது அவருடைய சகோதரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அலுமினிய பெயிண்டால் தான் அவனுடைய உயிர் போச்சு அப்படின்னு புதுமையாக ஒரு தகவல் தர்றார். அது ஏதோ உடம்புல அலுமினிய பெயிண்ட்டை பூசிட்டாரு அப்படி இப்படின்னு. அது எனக்கு உள்ளே போய் நான் ஃபுல்லாலாம் அந்த வீடியோ பார்க்கல. எனக்கு அது என்னமோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது எப்படி அதால் பாதிக்கப்படும் அலுமினிய பெயிண்டால் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப யோசிக்கவும் வச்சது. இப்போ ரோபோ சங்கர் எப்படி ரிஸ்க் எடுத்தாரோ அதே மாதிரியான ரிஸ்க் எடுத்த நடிகர்களை பற்றியும் சில திரைப்படத்தை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல அபூர்வ சகோதரர்கள். எனக்கு அரசியலில் கமலஹாசன் சுத்தமாக பிடிக்காது, மதிக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, சுயேட்சை வேட்பாளர்கள் என்ன மாதிரி சுயேட்சை வேட்பாளர்கள் வாங்குகிற 100, 200, 300 ஓட்டையும் போன சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் உழைக்காமலேயே பிடுங்கிட்டு போயிட்டார். ஆனால் திரைப்படத்துறையில் கமலஹாசனுடைய தீவிர ரசிகை நான். அப்படி பார்க்கும்போது இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் அந்த குள்ள கமலஹாசனாக அவர் நடித்தது மிகப்பெரிய ஒரு புகழை அவருக்கு பெற்று தந்தது. அப்போ நான் ரொம்ப சின்ன குழந்தை. அப்போ கமலஹாசன் அந்த 2 காலை மடித்து நடித்த அந்த விஷயம் ரொம்ப நாளாக பேசு பொருளாக இருந்தது. அப்போ கமல் சொல்வார் பேட்டியில், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கால் மரத்தை போச்சு, அப்படியா இப்படியா அப்படின்லாம் அது ரொம்ப நாளாக அவர் அந்த காலை மடித்து நடித்த விஷயத்தை அவர் பேசியிருந்தார். இருந்தாலும் ஏதோ நல்ல நேரம் கமலஹாசனுக்கு எதுவும் ஏற்படலை. அடுத்ததாக என்னுயிர் தோழா அப்படின்னு ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் பாபு, இவர் கூட ஏதோ ஒரு அரசியல் பிரபலத்தோட வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடிகர் பாபு டூப் போடாமல் மாடியிலேருந்து குதிச்சிருக்காரு. முதுகு தண்டில் அடிபட்டு படுத்த படுக்கையாக கடைசி வரைக்கும் படுத்த படுக்கையாக இருந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்து போனார். அதாவது ரிஸ்க் எடுக்கிறேன், எப்படி ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்ற போர்வையில் தயவு செய்து என்னுயிர் தோழா பாபு மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் சின்ன வயசில் இறந்து போகிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த கை கால் அடிபட்டு மரணப்படுக்கையில் கிட்டத்தட்ட 30 வருஷம் அது மாதிரி படுத்துருக்குறது பார்த்திங்களா, அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதுக்கு செத்தே போயிடலாம் என்ன கேட்டால். அடுத்ததாக அவன் இவன் அப்படின்ற திரைப்படம் நடிகர் விஷாலோடது. இந்த திரைப்படம் நான் பெருசாக பார்த்ததில்லை, முழுசாக பார்த்ததில்லை. சும்மா சின்ன சின்ன சீன் மட்டும் பார்ப்பேன்.
அதில் விஷாலோட கண் வந்து ஏதோ அசையாமல் ஒரு மாதிரி மாறுகண் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாறுகண் மாதிரி அவர் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு நடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் விஷால் ஒரு 7-8 மாதம் முன்னாடி மயக்கடிச்சு விழுந்தார். மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் கை காலெலாம் நடுங்கிச்சு, அப்படியே மயக்கடிச்சு விழுந்தார் அப்படின்னதும் இந்த பைல்வான் ரங்கநாதன் அப்புறம் இந்த ஆபாச பேச்சாளர்களும் ஐயோ சாமி போட்டு நடிகர் விஷாலை வந்து கேவலப்படுத்திட்டாங்க. அவர் வந்து லேடிஸ் விஷயத்தில் வீக்கு, அதனால தான் இப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்னு. அப்போ விஷால் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அவனிவன் திரைப்படத்துக்காக அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்தார், அதனால் விஷாலுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நடிகர் விஷால் வந்து கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர் தான். அது வந்து நானே நிறைய விஷயத்தில் கவனிச்சிருக்கேன். ஆனாலும் அது அவருடைய பர்சனல். அதே மாதிரியான ஒரு ரிஸ்கை தான் நடிகர் ரோபோ சங்கர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நேற்று அவருடைய இறப்புக்கு நிறைய திரை பிரபலங்கள்லாம் திரண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாம் என்னமோ ரோபோ சங்கர்னால் சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளவு நடிகர்களுடைய அபிமானத்தை இவர் வந்து பெற்றிருக்கிறாரே, அப்போனா மனுஷன் வந்து ரொம்ப திறமைசாலி தான் அப்படின்னு நினச்சேன் நான். இருந்தாலும் ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்தது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொதுவாக நான் நினப்பேன், இயற்கை உணவில் வந்து என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, என்னென்ன நோய்க்கெல்லாம் இது நல்லது அப்படின்னு நாம் வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு வீடியோ அல்லது மாதத்துக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினப்பேன். அப்புறம் முழுக்க இந்த அரசியல் சார்ந்த விஷயத்தையே போடுறதுனால எனக்கு ஆன்மீகம், அப்புறம் இந்த இயற்கை உணவு, இன்னும் மற்ற நல்ல பயனுள்ள தகவல்களெல்லாம் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா அரசியல் வீடியோவே தொடர்ந்து போடுறதுல ரொம்ப ஆர்வமான ஆள் நான். ஆனால் ரோபோ சங்கருடைய இறப்பிற்கு பிறகு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த மக்களுக்கு கொடுக்கணும். மாதத்தில் ஒரு வீடியோ வந்து இயற்கை உணவு சார்ந்ததாக போடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். கல்லீரலுக்கு என்னென்ன உணவுகள்லாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். முதல்ல கல்லீரல் நல்லா இருக்கணும் அப்படின்னா குடிக்கக்கூடாதுங்க, மது அருந்துகிற பழக்கம் இருக்கக்கூடாது. ஆனால் ரோபோ சங்கருக்கு மது அருந்துகிற பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அதுவும் ஒரு காரணம். அவருடைய கல்லீரல் வந்து சேதமடைந்ததற்கு மது அருந்தும் பழக்கம் இருந்ததும் ஒரு காரணம். அடுத்ததாக சிகப்பு இறைச்சி, அதாவது மாட்டு இறைச்சி, இது சாப்பிடாதீங்க. தொல் திருமாவளவன் மாட்டுக்கறி சாப்பிட்றது புரட்சி அப்படின்னு, தொல் திருமாவளவன் மட்டும் கிடையாது, ஒரு குரூப் இருக்குது. நாங்களாம் மாட்டுக்கறி சாப்பிடுவோம், நாங்கள் புரட்சியாளர்கள் அப்படின்னு முட்டாள்தனமாகவும் பைத்தியக்காரத்தனமாகவும் பேசிகிட்டு இருப்பானுங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றது உங்களுடைய விருப்பம், அதில் வந்து நான் அநாகரிகமாக தலையிடலை. ஆனால் மாட்டுக்கறி சாப்பிட்றது புரட்சின்னு சொல்கிறது தான் சிரிப்பாக வருது எனக்கு. நான் வந்து உருவத்தில் ரொம்ப குள்ளமான உருவம், டுவார்ஃப், ரொம்ப குள்ளமாக இருப்பேன் நான். அப்போ மாணவ பருவத்தில் ஒருத்தர் நல்லா வளர்ந்து போலீஸ்காரர் தான் அவர் வந்து என்கிட்ட பேசும்போது, இத்தனைக்கும் அவர் என்னுடைய உறவினர் தான், யாதவ சமூகத்தை சேர்ந்தவர், கோனார் சமூகத்தை சேர்ந்தவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கோனார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்கன்னு. ஆனால் இப்போ நாடு ரொம்ப கெட்டுப்போச்சு. கோனார் சமூகத்தை சேர்ந்தவங்க கூட மாட்டுக்கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. நான்லாம் கடைக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சின்னா இந்த பரோட்டா ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன், ரொம்ப அபூர்வமாக தான் சாப்பிடுவேன்.
அதில் இந்த சேர்வான்னு ஒரு குழம்பு ஒன்று ஊற்ற வந்தாங்கன்னா வேணான்றுவேன். எனக்கு முந்தியெல்லாம் விஷயம் தெரியாது. அப்புறம் தான் தெரியும் அந்த சேர்வான்றது மாட்டுக்கறி குழம்பு அப்படின்ட்டு. அப்புறம் அதை நான் தவிர்த்துறது நான். அப்போ அந்த போலீஸ்காரர் என்கிட்ட சொல்கிறார், நீ ரொம்ப குள்ளமாக இருக்க, ரொம்ப பலவீனமாக இருக்க, நீ மாட்டுக்கறி நல்லா சாப்பிடு, நல்லா வளருவ, மாட்டுக்கறியில் நிறைய புரதச்சத்து இருக்குது அப்படின்னாரு. நான் இத்தனைக்கும் அப்போ மாணவி. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் அப்போ அவருக்கு என்ன பதில் கொடுத்தேன் அப்படின்னா, மாட்டுக்கறி சாப்பிட்டு நான் உடம்பை வளர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட உடம்பும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசினேன். இப்போ அதை நினச்சி நானே ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குங்க. இந்து மதத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, கோனார் சமுதாயத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரத்தை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் நாம் விட்டு கொடுத்துடக்கூடாது. சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் நாம் சாப்பிட்ற உணவில் சில பொருள் இருக்கலாம், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வேண்டுமென்றே தெரிந்தே நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன், நான் புரட்சி பண்ணுறேன்னு சொல்கிறது பைத்தியக்காரத்தனம். தொல் திருமாவளவன் பண்ணுறது பைத்தியக்காரத்தனம். இந்த சிகப்பு மாட்டிறைச்சி கல்லீரலுக்கு நல்லது கிடையாது. பொதுவாகவே மாட்டுக்கறி ரொம்ப சூடானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ஆல்கஹால், சிகப்பு மாட்டிறைச்சி, அப்புறம் இந்த அரிசியெலாம் நிறைய உணவு, அதாவது சில பேர் எடுத்து அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கே அரிசி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. நானே இதை பார்த்ததுக்கப்புறம் குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அது அரிசி சாப்பிட சாப்பிட அந்த வயிற்றில் அந்த உப்பிசம் ஏற்படும், மஞ்சக்காமலை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இயற்கையான மற்றும் எளிமையான உணவு என்னென்ன அப்படின்னா, முதல்ல தினந்தோறும் குறைந்தபட்சம் 2 லிட்டர் தண்ணி குடிங்க. உணவே மருந்து. கொத்தமல்லி ரசத்தில் நாம் சேர்த்துக்கிற கொத்தமல்லி, இது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வாய்ப்பு வரும்போதெல்லாம் கொத்தமல்லி சட்னி எடுத்துக்கோங்க, ரசத்தில் நிறைய கொத்தமல்லி சேருங்க, மற்ற குழம்புலையும் நிறைய கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. பொதுவாக குடிகாரங்களுக்கு நாம் ஏன் ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு இந்த குடிகாரங்களுக்கு நான் சொல்லவே மாட்டேன் நான். ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் மக்களுக்கு பயனுள்ளதை நாம் சொல்லிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். அடுத்ததாக மாம்பழம், மாதுளைப்பழம், அதற்கு பிறகு வெள்ளரிக்காய், திராட்சை, அப்புறம் காலிஃப்ளவரு, ப்ராக்கோலி, இதெல்லாம் இன்னும் ஒரு சிலதெல்லாம் நான் மறந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ இணைப்பாக வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இதெல்லாம் கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. கீரை வகைகள், கீரையெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. பொதுவாக நீங்கள் பிராமணர்களை பாருங்கள், அவங்க குறைந்தபட்சம் 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க, ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க, கையில் குச்சி வச்சிக்காமல் நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாமிசம் அதிகமாக சேர்த்துக்கிறது கிடையாதுங்க. அவங்க டாக்டர் ஹண்டே அவரை என்னுடைய வாமனா சேனல் ஆரம்பித்த புதுசில் பேட்டி எடுக்க போயிருந்தேன். ரொம்ப நேரம் உட்காந்து அவரை பேட்டி எடுத்தேன். ரொம்ப நேரம் அவரை உட்காந்து பேட்டி எடுத்துட்டு சேரை விட்டு எழுந்தேன். அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் வழி விடு, நான் நடந்து போகணும் அப்படின்னு. ஏன்னா குறுகலாக இருந்தது அவர் வெளியில் வர்றதுக்கு. நான் வழியில் நின்றுருந்தேன். கொஞ்சம் வழி விடு, நான் போகணும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறேன். ஓரமாக ஒதுங்கி நிற்கும் போதே என்னுடைய உள் மனசு சொல்லுது, ஐயோ ரொம்ப வயசானவராக இருக்காரே, பாவம், இவர் நடக்க முடியாமல் நடப்பார், இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அவரை பாருங்கள், அவ்வளோ நேரம் சேரில் உட்காந்து எனக்கு பேட்டி கொடுத்தவர் கொஞ்சம் தள்ளி நின்று நான் நடந்து போகணும் அப்படின்னார். சரி, ஓரமாக நின்னதும் உயரமாக எழுந்து நின்னார். ரொம்ப உயரம் அவர். எழுந்து நின்று அழகாக கையில் குச்சியை வைக்காமல் 96 வயசில் அழகாக கையை வீசி நடக்கிறாரு. கம்பீரமாக நடந்து போனார். நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்.
இப்போ அவருக்கு அநேகமாக ஒரு 98 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் ஹண்டே மாதிரியே நிறைய பேர், குறிப்பாக பிராமணர்கள் வந்து கையில் குச்சி வச்சிக்காம 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய உணவு முறை தான். அதே போல் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்முடைய குணத்துக்கும் கூட தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மிருகத்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தொடர்ந்து நாம் வந்து மாமிசமே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அந்த முரட்டுத்தனம் வரும். அதே நேரத்தில் மாமிசத்தை முற்றிலும் நிராகரிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த கால்சியம் சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மாமிசத்தில் தான் இருக்குது. ஆனால் பிராமணர்கள் வந்து அந்த கால்சியம் சத்தெல்லாம் வெஜிடேரியன்லேருந்து அழகாக எடுத்துக்கிறாங்க. சைவ உணவுலேருந்து அழகாக எடுத்துக்கிறாங்க, கரெக்டாக சேர்த்துக்கிறாங்க. அதனால் என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம், இயற்கை உணவுகள்லாம் மஞ்சள் காமாலைக்கு நல்லது, சுரைக்காய் இந்த மாதிரி உணவுலாம் வந்து மஞ்சக்காமலைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோவில் இணைப்பாக கொடுத்துருக்குறேன். தயவுசெய்து எல்லோரும் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொத்தமல்லி மாதிரி ரொம்ப எளிதாக கிடைக்கிற உணவுப் பொருளை வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.